வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி குட் ஃப்ரைடே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போக வேண்டிய வேலைலாம் இருந்தது. ஜேடன் ரொம்ப நாளாகவே வந்து பர்கர் கேட்டுட்டு இருந்தான். 2 days ஆச்சு பர்கர் பன்னும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு, இதுக்கு மேலே வந்து நம்ம டிலே பண்ண வேணாம் அப்படின்றதுனால வெஜிடேரியனில் பர்கர் பன் பண்ணிடலாம். இன்றைக்கி குட் ஃப்ரைடே அப்படின்றதுனால நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. அதனால் பன்னீர் வச்சு பர்கர் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜேடனுக்கு வந்து சம்மர் கேம்ப் வந்து அவங்க ஸ்கூல்லே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய கிளாஸஸ் இருந்தது. ஜேடனை வந்து ஸ்விம்மிங்கில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருந்தோம். ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறதுக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பர்ச்சேசிங் அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாருமே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நான் பர்கர் பண்ணை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே பேன்லேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் வந்து பூண்டு வந்து ஒரு 2 பல் பூண்டு மட்டும் ரொம்ப வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பன்னீரையும் வந்து நல்லா வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் நமக்கு. ஏன்னா இது வந்து பர்கரில் வந்து நம்ம ஸ்டஃபிங் மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். பன்னீர் சேர்த்து ஒரு 2 minutes வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நான் டொமேட்டோ கெச்சப்பும் ரெட் சில்லி சாஸும் வந்து சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பர்கருக்கு இடையில வந்து கட்லெட் மாதிரி தான் வந்து செஞ்சு வைப்பாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்டஃபிங் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சீஸ் வந்து உங்களுக்கு அதிகம் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா அந்த சீஸ்லாம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பர்கருக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பர்கரை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டோஸ்ட் பண்ண பர்கர், அதுக்கு மேலே லெட்யூஸ், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வந்து ஸ்டஃபிங்கை வந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து மைனஸ் வந்து எடுத்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம பர்கருக்குன்னு சொல்லிவிட்டு எதுவுமே வந்து ஸ்பெஷல் சாஸ்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ணலை. அதனால் மைனஸ் கொஞ்சம் வச்சா தான் வந்து அந்த பர்கருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வரும். அதனால் மைனஸ் வச்சுக்கிறேன். மைனஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம டோஸ்ட் பண்ண இன்னொரு ஆஃப் பர்கர் பண்ணியும் வச்சுட்டோம்னா நம்மளுடைய பர்கர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. நம்ம வச்ச அந்த சீஸ் ஸ்லைஸ் வந்து மெல்ட் ஆனால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு தவாவில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துட்டு 2 சைடும் வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் இது லைட்டாக வந்து ஹீட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஒரு டைம் டோஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு அந்த பர்கர் பன்னும் வந்து நல்லா வந்து கிறிஸ்பி ஆகும். அதே போல் நமக்கு உள்ளே வச்ச அந்த சீஸ் ஸ்லைஸ், அதுக்கப்புறம் நம்ம வச்ச ஸ்டஃபிங்கில் இருக்கிற அந்த சீஸுமே வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் ஆறி போயிருந்தாலும் கூட இப்போ நம்ம மறுபடியும் வந்து ரீஹீட் பண்ணுறதுனால அதுவுமே வந்து எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நமக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பர்கர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும்தான் நான் வந்து வெளியில் வந்து சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நான் வெளியில் வந்து அதிகமாக வந்து சாப்பிட்டதில்ல. ஆனால் வந்து இப்போ வீட்டில் செஞ்சு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்தது. கடைகளில் வாங்குகிற டேஸ்ட் மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் வந்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஜேடனை வந்து சம்மர் கேம்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருந்தோம் ஸ்விம்மிங் கிளாஸில். அதுக்கான காஸ்டியூம்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்றதுக்காக டெக்கத்தலான் தான் வந்து போயிருந்தோம். டெக்கத்தலான்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா விதமான காஸ்டியூம், எல்லா விதமான ஐட்டம்ஸுமே வந்து அங்கே வந்து நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் ஒரே இடத்துல. அதனால தான் வந்து அங்கே நம்ம போயிருந்தோம். ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ், கேப், காகிள்ஸ், அதுக்கப்புறம் பிலோ 3 இயர்ஸாக இருந்ததுன்னா ஆர்ம் பேண்ட்ஸும் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல நமக்கு வந்து டெக்கத்தலானில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம வெளியில் இருக்கிற ஷாப்பில் வந்து தேடினாலும் எல்லாமே வந்து நமக்கு ஒரே இடத்துல கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. ஒரு ஷாப்பாக வந்து அலைய வேண்டியிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அது குவாலிட்டி வைஸும் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது.
டெக்கத்தலான்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி தான் வச்சுருப்பாங்க. அதே போல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகம்தான். இருந்தாலும் நம்ம வந்து குழந்தைங்களுக்காக வாங்குகிறோம். பெரியவங்கன்னா தெரியும் நம்ம எப்படி வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. சப்போஸ் ஏதாவது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொல்லவும் தெரியாது. அதனால தான் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக வாங்கி கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நல்ல வந்து காஸ்ட்யூமாக வாங்கி தர முடியுமோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமானாலும் நம்ம குழந்தைக்கு தானே நம்ம வாங்கி தரோம். அதனால் அதெல்லாமே வந்து பார்க்காம நம்ம வாங்கி கொடுக்கணும். ஒரு வழியாக எல்லாத்தையும் வந்து வாங்கி முடிச்சுட்டு பில்லிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் பில்லிங் வந்து நம்மளே வந்து பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும். அங்கே நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்து போட்டோம்னா பில்லிங் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கின ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்போவுமே ஜேடன் வந்து ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ணும்போதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவான். ஏடிஎம் மிஷின் போனாலுமே அங்கேயுமே வந்து அப்படி தான் பண்ணுவான். ஒரு 1/2 ஹவர்லேயே வந்து எல்லா ஷாப்பிங்கும் வந்து முடிச்சாச்சு. அவனுக்கு அந்த கேப் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து செட் ஆகலை. அதுதான் வந்து ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் காட்டினேன் ஜேடனுக்கு வந்து ஃபுட்பால் ஷூ வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபுட்பால் ஷூவும் வந்து இங்கே தான் வந்து டெக்கத்தலானில் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எது வாங்கணுன்னாலும் நாங்கள் வந்து டெக்கத்தலான் தான் வந்துடுறது. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அதனாலையும் கூட நாங்கள் இங்கே தான் வந்து வர்றது. ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்தே ஜேடன் வந்து எப்போ காஸ்ட்யூம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கேட்டுகிட்டே இருந்தான். இன்றைக்கி எல்லாம் வந்து வாங்கினதுக்கப்புறமா ரொம்ப வந்து ஜேடன் வந்து ஹாப்பி ஆகிட்டான். இங்கேயும் அங்கேயும் ஜாலியாக வந்து ஓடிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் வந்து வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அதோட ப்ரைஸ் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காகிள்ஸு இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். நமக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக ஸ்விம்மிங் டைமில் வந்து போட்டுக்கிறது. இதோட ப்ரைஸ் 600. அதுக்கப்புறம் கேப்பு பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் இருந்தது. சரி வாங்குறதே வாங்குகிறோம், வாட்டர் ப்ரூஃப்லேயே வந்து வாங்கிடலாம் அப்படின்றதுனால வாட்டர் ப்ரூஃப் வந்து வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 400. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா 1900 எம்ஆர்பி. ஆஃபரில் வந்து 1300க்கு வந்து நம்ம வாங்கினோம். அடுத்து ஆர்ம் பேண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500. டோட்டலாக பார்த்திங்கன்னா அரௌண்டு 2700 வந்துருந்தது. இந்த ஆர்ம் பேண்டு பார்த்திங்கன்னா பிலோ 3rd ஸ்டாண்டர்டுக்கு வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து சேஃப்டிக்காக தான் கையில் வந்து போட்டுக்கிறது. பலூன் மாதிரி நம்ம ஊதி கையில் வந்து போட்டுக்கலாம். ஜேடன் ஸ்கூலில் ஒவ்வொரு இயருக்கும் வந்து இந்த மாதிரி சம்மர் கேம்ப் வந்து நடத்துவாங்க. எல்லா விதமான கேம்ஸும் வந்து இருக்கும். செஸ்ஸு, அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பால் எது வேணுமோ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரி இந்த இயர் வந்து ஸ்விம்மிங் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பயம் வந்து தெளிஞ்சிரும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வருஷம் ஸ்விம்மிங் போட்டுடலாம் அப்படின்றதுனால ஸ்விம்மிங் வந்து போட்டாச்சு. அடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா குட் ஃப்ரைடே அப்படின்றதுனால சர்ச்சுக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்ச்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி க்ரியேட்டிவாக வந்து பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலலாம் நான் இந்த மாதிரி வந்து பந்தெல்லாம் வந்து ஏந்திட்டு போன மாதிரிலாம் நான் பார்த்ததில்ல. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இந்த சர்ச்சில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெங்களூரில் ஈஸ்டருக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். மோஸ்ட்டாக வந்து கிறிஸ்மஸ், ஈஸ்டர் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்துடுவோம். வெறுமனே வந்து ப்ரேயர் அந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி விஷுவலாக வந்து குழந்தைங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாமே வந்து புரியும். ஜீசஸ் வந்து உண்மையிலே வந்து இறந்து அவரை வந்து எப்படி வந்து கல்லறைக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி ஊர்வலமாக வந்து எடுத்துகிட்டு வந்து சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபாதர்ஸ் கல்லறை வந்து இருந்தது. அங்கே தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஜீசஸை வந்து வச்சாங்க.
ப்ரேயர்லாம் முடியறதுக்கு பார்த்திங்கன்னா 8:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. பிஸ்மில்லாபாத் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தது. ஜேடன் வந்து குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் இருந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து விநாயகர் கோயில் இருக்கும், பக்கத்தில் பார்க்கும் இருக்கும். பார்க்கில் விளையாடி முடிச்சுட்டு யூஸ்வலாகவே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அங்கே வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. அங்கேயுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து தருவாங்க. எனக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வந்துடுச்சு. ஸோ இதோட வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ரொம்ப வந்து டிராஃபிக்காக இருந்தது, வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.